எல்லோருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முதற் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழனுக்கு இந்த ஆங்கில அறிவுங்கிற ஒரு மகத்தான திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 100 வார்த்தைகள். இந்த 100 வார்த்தைகள் பெயர் சொல். ஸோ நவுன்னு சொல்கிற பெயர் சொல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற 100 வார்த்தைகள் நம்ம பார்க்க போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி, பழைய காணொலிகளில் சொன்ன மாதிரி 400 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நீங்கள் தைரியமாக ஆங்கிலம் பேசலாம். அந்த 400ல் ஒரு குறிப்பிட்ட குழுவான பெயர் சொல் 100 வார்த்தைகளை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனமாக கேளுங்க. ஆங்கில வாக்கியம், தமிழ் வாக்கியம், ஆங்கில வார்த்தையோட அர்த்தம், தமிழ் வார்த்தையோட அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். நீங்கள் கவனமாக கவனிங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கட்டாயமாக என்டர் பண்ணுங்கள். ஐ வில் பி தேர் ஃபார் யூ டு கைட் யூ. ஐ வில் பி அவைலபிள் தேர் டு ஆன்சர் யுவர் கொஷின்ஸ். அதனால் நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை மந்த், MONTH. மந்த்னா மாதம். A year has got 12 months. ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் உள்ளன. ஸோ மந்த் அப்படிங்கிறது மாதம் அப்படின்னு தமிழில் குறிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை லாட், LOT. லாட்னா நிறைய. தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் இன் த ஷாப். அந்த கடையில் நிறைய பொருள்கள் இருக்கின்றன. இந்த நிறைய அப்படிங்கிறது தான் லாட். LOT லாட்னா தமிழில் நிறைய அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் ரைட், RIGHT. ரைட்னா உரிமை. ஐ ஹாவ் மை ஓன் ரைட். எனக்குன்னு உரிமை இருக்குது. ஐ ஹாவ் மை ஓன் ரைட். ரைட்னா உரிமை. ஸோ ஐ ஹாவ் மை ஓன் ரைட் அப்படின்னா எனக்குன்னு உரிமை இருக்குது, அந்த உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐ வில் நாட் லீவ் மை ரைட். நான் என்னுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன். ரைட்னா உரிமை. அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் ஸ்டடி, STUDY. ஸ்டடியை நவுனாக நீங்கள் பேசலாம். எ பர்சன் will become a doctor. A person will become a doctor after years of study. பல வருடங்களோட படிப்புக்கு அப்புறம் ஒரு மனிதர் மருத்துவராக மாறுகிறார். Yes, person will become a doctor after years of study. படிப்பு, ஸ்டடிங்கிறது படிப்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. A person will become a doctor after years of study. பல வருடத்தோட படிப்புக்கு அப்புறம் ஒரு மனிதர் மருத்துவராக மாறுகிறார். ஸ்டடி, படிப்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் ரொம்ப பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சது புக், BOOK. புக்னா புத்தகம். ஐ ரீட் அ புக் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன். ஐ ரீட் அ புக் எவ்ரிடே. புக், BOOK. புக் அப்படின்னா புத்தகம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை EYE. ஐனா கண். The most important organ in the body is eye. அதாவது கண்ணு தான் உடம்புலேயே மிக முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்குது. The most important organ in the body is eye. இந்த உடம்பின் மிக முக்கிய உறுப்பு கண். EYE. ஐன்னா கண் அப்படின்னு தமிழில் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் ஜாப், JOB. ஜாப்னா வேலை. He has a night job. அவர் இரவு நேரத்தில் வேலை செய்கிறார் அப்படின்னா அவர் இரவு வேலையில் இருக்கிறார். He has a night job. அவர் நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறாரு, அதனால் அவரோட ஒர்க் இரவில் நடக்கிறது. He has a work in the night. He has a night job. அவர் இரவு வேலையில் இருக்கிறார். JOB job அப்படின்னா வேலை. அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் ரொம்ப முக்கியமானது, இது இன்றி அமையாதது. இதுதான் நம்ம எப்பயுமே பேசிகிட்டு இருக்கோம். வேர்ட், சொல் இல்லைன்னா வார்த்தை. WORD. வேர்ட் அப்படின்னா சொல்னு அர்த்தம். வேர்ட் இஸ் அ நவுன். இந்த சொல்லுங்கிறது ஒரு பெயர் சொல். நவுன் இஸ் அ வேர்ட். இந்த பெயர் சொல்லுங்கிறது ஒரு வார்த்தை. ஸோ இந்த வார்த்தை தான் நம்ம பேசுகிறது எல்லாமே வார்த்தை தான். இந்த வீடியோவில் இருந்தது எல்லாமே வார்த்தை தான். இந்த பெயர் சொல் அப்படிங்கிறது 100 வார்த்தையை நம்ம இந்த வீடியோவில், இந்த காணொலியில் பார்க்குறோம். வேர்ட் இஸ் அ வேர்ட். வார்த்தை என்பது ஒரு வார்த்தை. ஸோ வேர்டுங்கிறது வார்த்தை இல்லை சொல் அப்படிங்கிறதோட தமிழ் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் பிஸ்னஸ், BUSINESS. இந்த ஐ இதில் சைலண்ட்டு. பிஸ்னஸ் அப்படின்னு படிக்கிறோம். பிஸ்னஸ்னால் தொழில். He is running a business. அவர் ஒரு தொழில் நடத்துகிறார். He is running a business. பிஸ்னஸ்னால் தொழில் அப்படின்னு தமிழ் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் இஷ்யூ, ISSUE. ISSUE இஷ்யூனா பிரச்சனை.
பிரச்சனைனா எவ்ரி இஷ்யூ ஹேஸ் அ சொல்யூஷன். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. எவ்ரி இஷ்யூ ஹேஸ் அ சொல்யூஷன். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. இந்த இடத்துல இஷ்யூ அப்படின்னா பிரச்சனைன்னு அர்த்தம். ISSUE அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு பிரச்சனை அப்படிங்கிற தமிழ் அர்த்தம் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் வந்து சைடு. SIDE. சைடு அப்படின்னா பக்கம். A coin has got two sides. ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன. அதாவது a coin has two sides. ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன. பூவா தலையா அப்படிங்கிற ரெண்டு பக்கம் தான். ஸோ சைடு SIDE சைடுங்கிற ஆங்கில வார்த்தைக்கு பக்கம் அப்படிங்கிற தமிழ் அர்த்தம் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் வந்து கைண்ட். KIND கைண்ட். இது வந்து அட்ஜெக்டிவ் கிடையாது, அன்பான அட்ஜெக்டிவ் கிடையாது. கைண்டுனா வகை. KIND கைண்டுனா வகை. இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட். இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்னா இது ஒரு வேறு வகையான பழம். இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட். இந்த இடத்துல கைண்டுங்கிறது வகை குறிக்கும். KIND கைண்டுன்னா வகை அப்படின்னு தமிழ் ஒரு அர்த்தம் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் வந்து ஹெட். HEAD. ஹெட்னா தலை. எவ்ரி மேன் ஹேஸ் அ ஹெட். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தலை இருக்கிறது. எவ்ரி மேன் ஹேஸ் அ ஹெட். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தலை இருக்கிறது. HEAD ஹெட்னா தலை. நம்ம அஜித் தலை இல்லைங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள தலை. HEAD ஹெட் வந்து தலை. அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் வந்து ஹவுஸ். HOUSE ஹவுஸ். ஹவுஸ்னா வீடு. வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? உங்கள் வீடு எங்கே இருக்குது? வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த ஹவுஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிற ஆங்கிலத்தில் உள்ள ஹவுஸுங்கிற வார்த்தைக்கு வீடு என்பது பொருள். HOUSE ஹவுஸ்னா வீடு. வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? எங்கே உங்களுடைய வீடு இருக்கிறது? ஹவுஸ் வீடு. அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் வந்து சர்வீஸ். SERVICE. சர்வீஸ் SERVICEனா சேவைன்னு அர்த்தம். எவ்ரி ஒன் ஹேஸ் டு டூ சோஷியல் சர்வீஸ். ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு சமூக சேவை செய்ய வேண்டும். எவ்ரி ஒன் ஹேஸ் டு டூ சோஷியல் சர்வீஸ். சர்வீஸ் SERVICEனா சேவைன்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் வந்து ஃப்ரெண்ட். FRIEND. ஃப்ரெண்ட் அப்படின்னா தோழன் இல்லைன்னா தோழி. ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் என்னுடைய சிறந்த தோழன். ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவள் என்னுடைய சிறந்த தோழி. ஸோ FRIEND ஃப்ரெண்ட் அப்படின்னா தமிழில் தோழன் இல்லைன்னா தோழியை குறிக்கும். இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் தோழன் இல்லைன்னா தோழி. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஃபாதர். FATHER. ஃபாதர்னா அப்பா இல்லைன்னா தந்தை. மை ஃபாதர் இஸ் மை ரோல் மாடல். என்னுடைய அப்பா தான் எனக்கு முன்னுதாரணம். மை ஃபாதர் இஸ் அ ரோல் மாடல். என்னுடைய அப்பா தான் எனக்கு ரோல் மாடல், முன்னுதாரணம். ஃபாதர் அப்பா இல்லைன்னா தந்தை. அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான சக்தி வாய்ந்த நவுன் வந்து பவர். POWER. பவர்ங்கிறது சக்தி, பவர். ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் த பவர் டு சேஞ்ச் த நேஷன். மாணவர்கள் வந்து இந்த தேசத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த மாணவர்களுக்கு இருக்கிறது. எகெயின் மாணவர்களுக்கு இந்த நாட்டையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. இது பவர் அப்படிங்கிறது சக்தியை குறிக்கும். POWER பவர் வந்து சக்தி என்ற பொருள்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய வார்த்தை அவர். அவர்னாலும் OUR சொல்லிட வேணாம், HOUR. இங்கே வந்து H சைலண்ட்டு. HOURனு நீங்கள் எழுதணும், OURனு படிக்கணும், அவர்னு படிக்கணும். அண்ட் அவர் ஹேஸ் காட் 60 minutes. ஒரு மணி நேரம் என்பது 60 நிமிடங்களை கொண்டது. 1 hour has got 60 minutes. அதாவது ஒரு மணித்துளி அப்படிங்கிறது வந்து 60 நிமிடங்களை கொண்டது. ஸோ அவர் HOUR அவர் அப்படிங்கிறது ஒரு மணி நேரம் அப்படிங்கிற பொருள்படும் தமிழில். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு சுவாரஸ்யமான வார்த்தை கேம், விளையாட்டு. செஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கேம். சதுரங்கம் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விளையாட்டு. கேம், GAME கேம்னா விளையாட்டு. செஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கேம். இன்ட்ரெஸ்டிங் கேம் சுவாரஸ்யமான விளையாட்டு. கேம்னா விளையாட்டு அப்படிங்கிறது தமிழில் ஒரு அர்த்தம். கட்டாயமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால் அப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோஸ் உங்களுக்கு ஃபார் தோஸ் வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கட்டாயமாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு காணொலியில் விரைவிலேயே சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.